தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்திப்பு நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு பியூஷ் கோயலை சந்தித்து வருகிறார் திரு எஸ்பி வேலுமணி. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், இன்று காலை முதலே அதிமுக குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்துகிட்டு வருது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக பாஜக கூட்டணியோட இணைஞ்சது, இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு வருது. இப்போ திரு பியூஷ் கோயலை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சந்திக்கிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது. இந்த சந்திப்பு பற்றிய முழு விவரங்கள் என்ன? சற்று நேரத்திற்கு முன்னதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழகம் வந்திருக்கக்கூடிய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து விட்டு கூட்டணியை உறுதி செய்துவிட்டு திரும்பி இருந்தார். இந்த நிலையில தான் இன்று காலையிலேயே அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறப் போவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் கிடைக்கப்பெற்ற பிறகாகவே உடனடியாக சென்னை கிரீன்வே சாலை இல்லத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னதாக முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனையை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனையில பிரதானமாக பார்க்கப்பட்டவர் எஸ்பி வேலுமணி. தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய இவரிடம் இபிஎஸ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில பியூஷ் கோயல் அவர்களை நேர்ல சந்தித்து 1-to-1 அடிப்படையில தற்போது பல்வேறு ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். அதுல எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த பல்வேறு கருத்துக்களை பியூஷ் கோயல் அவர்களிடம் எஸ்பி வேலுமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில தற்போது வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்குள்ளார இணைகிறாங்க. ஆனா அவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு, எந்தெந்த தொகுதிகள்ல போட்டி என்பது தொடர்பான அறிவிப்பு இன்னுமே வெளியாகாத ஒரு சூழல்ல கூட்டணியில இணையக்கூடிய கட்சிகளுக்கு எப்படியான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இபிஎஸ் அவர்கள் விவாதித்ததாக தகவல்கள் இருக்கின்றன. அதை தான் தற்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் பியூஷ் கோயலிடம் வலியுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற பிற கட்சிகள் தேமுதிக உள்ளிட்ட இதர கட்சிகளையும் கூட்டணியில இணைப்பது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இடம்பெறக்கூடிய கட்சிகளுடைய இறுதி வடிவம் பெற்ற பிறகாக வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் மோடியினுடைய வருகையின் போது நடைபெறக்கூடிய அந்த பொது கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒரு சேர மேடையில ஏற்றி மக்கள் முன்னிலையில அறிமுகம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதற்கான முன்னெடுப்பு தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிர்வாகிகள் தரப்புல. அது மட்டுமல்லாம கூட்டணிக்குள் வரக்கூடிய கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள், எவ்வளவு தொகுதிகள் என்பது தொடர்பான ஒரு மறைமுகமான ஒரு ஆலோசனையாகத்தான் இந்த ஆலோசனையும் இடம்பெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். அடுத்து ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.